ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஜோசப் விஜய் பிற்காலத்திலே திமுகவில் ஐக்கியமாக போகிறார். திமுக தான் இவரை இயக்குகிறது. திமுகவை எதிர்த்து மு.க. ஸ்டாலினை விமர்சித்து பேசுவது எல்லாமே மு.க. ஸ்டாலினுடைய ஆட்களே எழுதி கொடுத்து பேசுவதுதான். எப்படி கமலஹாசனுக்கு பின்னணியில் இருந்து திமுக முதல்ல எப்படி இயக்குச்சு? அவரே கருணாநிதி கொடுத்த கலைஞர் டிவியை தன்னுடைய டார்ச் லைட்டால் உடைச்சார். குடும்ப அரசியலை எதிர்த்தார், ஊழல் கட்சின்னு குற்றம் சாட்டினார். அதே மாதிரி அவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறது யாரு? அதை இன்னைக்கு பிரச்சாரத்தில் ஒப்பிக்கிறார். எங்களுக்கு திமுக தான் போட்டி, என்ன சீஃப் மினிஸ்டர் அங்கிள் அப்படின்னு எல்லாம் அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி, நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, நீங்கள் வெளிநாட்டு முதலீடுக்கு நீங்கள் ஈர்க்கறதுக்கு போகல, வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு போனீங்க, இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு. இது முழுக்க முழுக்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க வரக்கூடாது, அவர்களை வேறு திசையில் திரிக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஜோசப் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜோசப் விஜயுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் பிற்காலத்திலே திமுகவில் ஐக்கியமாக போகிறார். திமுக தான் இவரை இயக்குகிறது. ஜோசப் விஜய் திமுகவை எதிர்த்து மு.க. ஸ்டாலினை விமர்சித்து பேசுவது எல்லாமே மு.க. ஸ்டாலினுடைய ஆட்களே எழுதி கொடுத்து பேசுவதுதான் என்பதை இதன் மூலமாக அம்பலப்படுத்த விரும்புகிறேன். இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன்.